பிரதி குழுக்களின் தலைவர் அவர்களே, அண்மை தினம் நான் செம்மணி தொடர்பாக நான் கதைக்கின்ற போது சொல்லப்பட்டது கிருசாந்தி அவர்களுக்கு பிள்ளை இருப்பதாக நான் கதைத்திருக்கிறேன் என்று. ஆனால் என்ன கவலை என்றால், ஒரு பாடசாலை மாணவி என்று தெரியாமல் நான் இங்கே கதைத்திருக்கேன். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நிமிடங்களும் மிகவும் முக்கியமானவை. என்னுடைய அக்கா கிருசாந்தி அவர்களை பாடசாலை மாணவி என்று தெரியாமல் பிள்ளை இருப்பதாக கதைத்திருப்பதாக ஒரு சில அரசாங்கத்தைச் சேர்ந்த ஊடகங்கள் பிரசுரித்துக் கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு தமிழிலே தெளிவாக சொல்லுகிறேன், நான் நன்றாக படித்துதான் பாடசாலையில் இருந்து கம்பேஸ்வரைக்கு போனேன். ஜோதிச்சு பாருங்கள், ஒரு அம்மாவை நாங்கள் ரேப் பண்ணி உயிரோடு உடம்பில் ஆடை இல்லாமல் அங்கே புதைத்திருக்கிறோம். அவள் அங்கே சாகும் போது அவளுடைய குழந்தையை கையால் அமர்த்தி கொலை செய்திருக்கிறார்கள். 3 மாத குலையை அவள் குற்றுயிராக கிடந்த அந்த நேரத்தில் அந்த மண்ணில் இருக்கிற வலிகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நான் இந்த பாராளுமன்றத்தில் இவ்வளவு சத்தமாகவும் உணர்ச்சி வசப்பட்டு கதைக்கிறது சற்று சிந்தித்து பாருங்கள். ஒருவை உங்களுக்கு கிருசாந்தி படுகொலை தெரியும், ஒருத்தியை 4 மணியிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் ரேப் பண்ணி அவளுடைய குழந்தையை கையால் அமைத்து கொலை செய்து அதன் பிறகு அவள் குற்றுயிராக கிடக்கும் போது 3 அடி பள்ளத்திலே போட்டு அவளுடைய உயிர் அப்போது இருக்கிறது. குழந்தையை கொண்டு நெஞ்சில் போடும்போது அந்த எலும்பு கூடு அந்த குழந்தையை கட்டி அணைத்தவாறு தான் அந்த இடத்துல இருக்கிறது. அந்த வலியை தான் நாங்கள் வெளியே சொல்ல ஆசைப்படுகிறோம்.